அப்போஸ்தல நடபடிகள் 13ஆம் அதிகாரம். அப்போஸ்தல நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தல நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். தாவீது தன் காலத்தில் தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்து நித்திரை அடைந்து. லைஃப் ஹிஸ்டரி ஆஃப் டேவிட், தாவீதனுடைய வாழ்க்கை சுயசரிதம், அதை பற்றி இந்த காலையில் நான் பேசப் போகிறேன். லைஃப் ஹிஸ்டரி ஆஃப் டேவிட், தாவீதனுடைய வாழ்க்கையின் சுயசரிதம். தாவீது தன் காலத்தில் தேவனுடைய சித்தப்படி ஊழி செய்து நித்திரை அடைந்தான். இந்த 3 நாள் விசேஷ கூட்டங்களுக்காக சென்னை நான் வந்திருந்த போது சபையின் மூப்பர்கள் தொடர்பு கொண்டு கூட்டத்திற்கு அழைத்தது எனக்கு அதிக சந்தோஷத்தை அளித்தது. மூப்பர்களுக்கும் சபையாருக்கும் கர்த்தருடைய நாமத்தில் என்னுடைய ஸ்தோத்திரமும் வாழ்த்துக்களும். நான் சாதாரணமாக கிராமத்தில் அதிகமாய் வளர்ந்தவன். வால்பாறை மலை ஏரியா கிராமத்து ஜனங்களால் நிறைந்த இடம். ஏறக்குறைய 48 ஆண்டு காலமாக சாதாரண ஜனங்கள் மத்தியில் தான் நான் அதிகமாக பழகியிருக்கிறேன், பிரசங்கித்திருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் தம்முடைய மிகுந்த கிருபையாலே என்னுடைய வயதான காலத்தில் சென்னை சபைகளுக்கு வரக்கூடிய வாய்ப்பை ஆண்டவர் ஏற்படுத்தி பல இடங்களில் போய் கர்த்தருடைய வார்த்தை சொல்ல ஆண்டவர் கிருபை அளித்தார். மே மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே இருந்து இங்கே தான் இருக்கிறேன் சென்னையில். ஒரு முறை மாத்திரம் நான் வால்பாறைக்கு போய் திரும்பி வந்தேன். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், அந்த பிலிப்பியர் நிருபத்தில் அந்த ஒரு சபை உடன்பட்டதல்லாமல் வேற ஒரு சபை உடன்படவில்லை என்று ஒரு காரியத்தை குறித்து சொல்லுகிறார். இங்கே எத்தனையோ சபைகள் இருக்கிறது, நான் எத்தனையோ சபைகளில் பழக்கம் வைத்திருக்கிறேன். ஆனால் உங்கள் சபையில் தான் இப்படி 3 நாள் தொடர்ந்து சுவிசேஷ கூட்டத்துக்கு அழைத்தீர்கள். அது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம். கர்த்தருடைய வார்த்தையை தெளிவாக திட்டமாக பேச வேண்டும் என்ற ஆசையெல்லாம் உண்டு. ஆனால் சில வேளைகளில் என்னுடைய சரீர பலவீனம், என்னுடைய ஆயத்த குறைவுகளினாலே பேச முடியாத சங்கடப்படுகிற சந்தர்ப்பங்களெல்லாம் உண்டு. ஆனால் சில வேளைகளில் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சிநேகித்து அவருடைய வாஞ்சியை பூர்த்தியாக்கக்கூடிய அளவிற்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை தருகிறதை நான் உணர்ந்திருக்கிறேன். தாவீதனுடைய சுயசரிதம், லைஃப் ஹிஸ்டரி ஆஃப் டேவிட், அதைத்தான் இந்த நான் வாசித்த தலைப்பு வசனத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன். தாவீது தன் காலத்தில் தேவனுடைய சித்தப்படி ஊழி செய்து நித்திரை அடைந்தான். இது தாவீது மரித்த பிற்பாடு எழுதின அவரை பற்றின உண்மை. ஒரு முறை டிஎல் மூடி என்று சொல்லக்கூடிய தேவனுடைய மனுஷனிடத்தில் போய், ஐயா, நீங்கள் அகில உலக எழுப்புதல் பிரசங்கியாராக இருக்கிறீங்க, உங்களுடைய வாழ்க்கை சரித்திரம் எழுத நாங்கள் விரும்புகிறோம், லைஃப் ஹிஸ்ட்ரி நாங்கள் எழுதட்டுமா என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், நான் உயிரோடு இருக்கும்போது என்னுடைய சுயசரிதையை நீங்கள் எப்படி எழுத முடியும், எப்படி எழுதலாம்? இன்றைக்கு நான் நல்ல ஊழியனாய் நல்ல விசுவாசியாக இருக்கிறேன், நாளைக்கு நான் விழுந்து போயிடலாமே, என்னுடைய சாட்சி கெட்டு போயிடலாம் இல்லையா? அதனால் நீங்கள் இப்போ என்னுடைய சுயசரிதை எழுதிட்டா அது ரொம்ப தப்பாக போயிடும், அப்படி செய்யக்கூடாது, என்னுடைய மரணத்துக்கு பிந்தி என்னுடைய சுயசரிதையை எழுதுங்க அப்படி சொன்னார். அப்புறம் அவர் மரித்த பிற்பாடு தான் அவருடைய சுயசரிதை எழுதினாங்க. இங்கே பாருங்கள், தாவீது ராஜாவுடைய சுயசரிதையை தேவ ஆவியானவர் புதிய ஏற்பாட்டில் ஷார்ட் அண்ட் கிளியர், ஸ்வீட் என்று நாம் சொல்லலாம், சுருக்கமாக மிக தெளிவாக இனிமையாக அந்த சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவ விசுவாசிகள் எல்லாருடைய வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும், எப்படி அவருடைய வாழ்க்கை முடிய வேண்டும் என்பதற்கு தாவீது ஒரு சிறந்த மாதிரியாக இருக்கிறார். எல்லாருடைய வாழ்வின் வாழ்வும் முடியும் தாவீதை போல இருந்தால் ரொம்ப நல்லாவே இருக்கும். இங்கே பழைய ஏற்பாட்டில் உள்ள தாவீதை பற்றி பார்க்கிறோம்.
சரித்திரத்தில் நம்முடைய இந்தியாவில் அதிலும் தமிழகத்தில் தமிழ் டேவிட் என்ற ஒருத்தர் இருந்திருக்கிறார். அப்போது எல்லா மாநிலத்திலையும் ஒரு டேவிட் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் போல தெரியுது. இந்த தாவீது வாழ்க்கையை ஒழுங்காக வாழ்ந்து அவருடைய வாழ்க்கையை ஒழுங்காக முடித்தார். இதில் நான் 3 சிந்தனைகள் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். அதில் முதல் சிந்தனை என்னவென்றால், தாவீது தேவன் தனக்கு தந்த காலத்தை காலமாக பயன்படுத்தினார். நீங்களும் நானும் தாவீதின் மூலமாக எழுதப்பட்ட சரித்திரத்தின் மூலமாக தேவன் நமக்கு தந்திருக்கிற காலத்தை காலமாக பயன்படுத்த வேண்டும். அதற்கு தாவீது மாதிரியாக இருக்கிறார். இது தாங்க வாழ்க்கையில் மகா முக்கியமான ஒன்று. தேவன் நமக்கு காலத்தை தந்திருக்கிறார், அந்த காலத்தை காலமாக உபயோகப்படுத்த வேண்டும். இதுதான் வாழ்க்கையில் மகா முக்கியம். மனுஷனுடைய ஆயுசு காலத்தை பற்றி வேதம் சொல்லுவதை பார்த்தீர்களா? மோசேயின் ஜெபம் என்று போடப்பட்டிருக்கிறது 90ஆம் சங்கீதம். அதில் 10ஆம் வசனத்தில் அங்கே என்ன சொல்லுகிறார் மோசே? மனுஷருடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம், அதுக்கு மேலே இருக்கிறது ரொம்ப அசாத்தியம். அப்போ கொடுக்கப்பட்ட இந்த காலத்தில் நான் காலத்தை காலமாக பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்தினால்தான் நம்முடைய வாழ்க்கையின் முடிவு நன்றாக இருக்கும். 2 வசனத்தை பாருங்கள். எபேசியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், நாட்கள் பொல்லாதவர்களானபடியினால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். நாட்கள் பொல்லாதது, அதில் காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்த வேண்டும். கொலோசருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். விசுவாசிகளே காலத்தை பிரயோஜனப்படுத்தவில்லை என்றால் புறம்பே இருக்கிற மக்கள் அவங்க காலத்தை பிரயோஜனப்படுத்த மாட்டாங்க. அதனால் புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க. பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசித்தால், ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. அப்போ அந்த காலத்தை அந்த காரியத்துக்காக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று அறிந்து காலத்தை அறிந்தவர்களாய், நித்திரையாக இருக்கத்தக்க வேலையே இல்லை என்று அறிந்து, அந்த நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை என்று அறிந்து காலத்தை அறிந்தவர்களாய் என்று எழுதப்பட்டிருக்கு. உலக மனுஷன் சொல்லுவாங்க காலம் பொன் போன்றது, ஆனால் அந்த பொன் போன்ற காலத்தை மண்ணாக்கிடுவாங்க. விசுவாசிகளான தேவ ஜனங்கள் பொன் போன்ற காலத்தை சரியாய் நாம் பயன்படுத்த தவறினால், பழைய கீர்த்தனை பாடலில் ஒரு பாடல் உண்டு, காலத்தை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. இப்போ அந்த காலத்தை நஷ்டப்படுத்துறதை பற்றி உணர்வு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் காலங்கள் முடிந்த பிற்பாடு ஐயோ. ஏசாவை பற்றி என்ன வாசிக்கிறோம் பார்த்தீங்களா? அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் பிற்பாடு ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள் என்று எழுதியிருக்கிறது. நமக்கு கிடைத்திருக்கிற காலத்தில் நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது நடக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? மனித வாழ்க்கையில் எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, அறுப்பு காலம் சென்றது, கோடை காலம் முடிந்தது. அதெல்லாம் அதன் காலத்தில் நடக்கிறது. அதுபோன்று நடக்க வேண்டிய ஒரு காரியம் ரட்சிப்பு. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. ரட்சிக்கப்பட வேண்டிய காலத்தில் ரட்சிக்கப்படாமல் இருந்திருக்கிறாங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தில் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நான் உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியினாலே என்று சொல்கிறாரு.
ஆண்டவர் மனிதனை சந்திக்கிற காலம், ஆண்டவர் மனிதனை ரட்சிக்கிற காலம் ஒன்று உண்டு. அதை பயன்படுத்த வேண்டும். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், இன்றைக்கே ரட்சணிய நாள், இன்றைக்கே அணுகிற காலம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 49ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால், அணுகிற காலத்தில் நான் உனக்கு செவி கொடுத்து, அந்த சமயத்தில் தான் உனக்கு செவி கொடுப்பேனே தவிர நீ நினைக்கிற காலத்தில் நான் உனக்கு செவி கொடுக்க மாட்டேன் என்று சொல்கிறார். அப்போ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த காலத்தில் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தில், ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். ரட்சிக்கப்படாத எவருக்கும் கர்த்தருடைய சபையில் இடம் கிடையாது. ரட்சிப்பு என்று சொன்னால் என்ன என்றால், லூக்கா 1ஆம் அதிகாரம் 71ஆம் வசனத்தில் பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு. ஆண்டவர் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்காக ஆத்துமாவின் பாவத்தை நீக்கிறது இரத்தமே. அதற்காக ஆண்டவர் சிலுவையில் இரத்தம் சிந்தினார். ரட்சிக்கப்படாமல் எந்த ஒரு சபையில் நீங்கள் அங்கத்தினராக இருக்க முடியாது. வெளிப்படுத்துகிற விசேஷம் 21ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில், முதல் நூற்றாண்டில் சொல்லப்பட்டது 21 நூற்றாண்டுகள் கொடுக்க போகிறது ஆண்டவருக்கு தெரியும். அதனால் நிகழ்காலத்தில் சொல்கிறார், ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அந்த பரலோக வீதியில் நடப்பார்கள், ரட்சிக்கப்படாத ஒருத்தரும் அங்கே போகிறது இல்லை. தாவீது இதை நன்றாய் உணர்ந்து தன்னுடைய வாலிப பிராயத்திலேயோ அல்லது அதற்கு முந்தின பிராயத்திலேயோ அவர் ஆண்டவர் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். 131ஆம் சங்கீதத்தை படித்து பாருங்க. தாவீது வாழ்க்கையில் மிகப்பெரிய மனமாற்றம் அடைந்தார். நான் தாயின் பால் மறந்த குழந்தையை போல இருக்கிறேன் என்று 2வது வசனத்தில் சொல்லுகிறார். என்னுடைய ஆத்துமாவை அடக்கி அமரப்படினேன் என்று சொல்லுகிறார். மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால், மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் நீங்கள் பரலோகத்தில் பிரவேசிக்க மாட்டீங்க. தாவீதனுடைய மனம் திரும்புதல் ஒரு குழந்தையுடைய சுபாவத்தை போல மாறிற்று. முதல் வசனத்தில் பார்க்கிறோம். 131ஆம் சங்கீதம் முதல் வசனத்தில், என்னுடைய இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமைகள் உள்ளவர்களும் அல்ல. என்னுடைய கண்ணும் சரியாயிருச்சு, என்னுடைய இருதயம் சரியாயிருச்சு. எனக்கு மிஞ்சின கருமங்களிலும், வேணுமானா அவசியமான கருமத்தில் தலையிடுவேன், மிஞ்சின கருமங்களிலும் பெரிய காரியத்திலும் நான் தலையிட்டால் சின்ன காரியத்தில் தலையிடுவேன். அப்படி நான் அஜாக்கிரதையாக இருந்து பெரிய காரியத்தில் சின்ன காரியத்தில் தலையிட்டால் என்னுடைய தலை தப்புனது தம்புராம் புனியன்றது மாதிரி ஓடி வர வேண்டியிருக்கும், அல்லது என்னுடைய தலையோ போக வேண்டியிருந்தாலும் இருக்கும் என்று சொல்லி, என்னுடைய இருதயமும் சரி, என்னுடைய கண்களும் சரி, அப்புறம் நான் பெரிய காரியத்தில் எனக்கு மிஞ்சின காரியத்தில் தலையிடுவதில்லை என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையில் மிக பெரிய மனமாற்றம் அடைந்தார். ரட்சிப்பு மனம் திரும்புதல் என்று சொல்லுகிறது. வாழ்க்கையில் ஏற்படுகிற மிகப்பெரிய மனமாற்றம், அதற்கு தான் ஆண்டவர் காலத்தை கொடுத்தார். பாருங்க, மகா பெரிய நகரமான நினைவை ஆண்டவர் அளிக்கவில்லையே. சொன்னார் 40 நாள் தான், 41ஆவது நாள் இல்லை. ஒரு பிரசங்கியார் தான் அங்கே போனார், ஒரு நாள் தான் செய்தி சொன்னார். ராஜாவுக்கு செய்தி எட்டிற்று. ராஜா முதல் சாதாரண குடிமகன் வரையில் நடந்த காரியம், மனிதனுடைய அடிப்படை தேவைகளான உண்ண உணவு, உடுக்க உடை, படுக்க முதலான வசதிகள், இது எங்களுக்கு அறவே வேண்டாம் என்று சொல்லி ராஜா என்ன பண்ணார், ரெட்டு வஸ்திரத்தை உடுத்தினார். எல்லா மக்களும் ரெட்டு வஸ்திரத்தை உடுத்தினாங்க. மிருகங்கள் முதற்கொண்டு எல்லார் மேலே ரெட்டு போட வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டார். அப்போ அவர்கள் இதுவரையில் உடுத்தி இருந்த வஸ்திரத்துக்கு என்ன ஏற்பட்டது? யாராவது உடுத்துன்னு சோதனை வந்ததா? இல்லை. அப்புறம் மனிதரும் சாப்பிடக்கூடாது, மிருகங்களும் சாப்பிடக்கூடாது, தண்ணீர் கூட குடிக்கக்கூடாது என்று சொன்னாங்க. ஏற்கனவே எவ்வளோ சாப்பிட்டு பழகினவங்க, வீட்டில் எவ்வளவு ஆகாரங்கள் எல்லாம் இருந்தது, ஒருவர் கூட சாப்பிடவில்லை. அப்புறம் படுக்கை முதலான வசதிகள், ஒருத்தரும் படுக்கையில் ஏற வேண்டாம். ராஜாவாக இருந்தாலும் சரி, மந்திரிமாராக இருந்தாலும் சரி, சினிமா நடிகர்களாக இருந்தாலும் சரி, வாலிப பெண்கள் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெரிய பணக்காரராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி,
இரவு பகலாக தேவனை நோக்கி சத்தமிடுங்க, உங்களுடைய கைகளின் கொடுமையை விட்டு பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள் என்று ராஜா மிகப்பெரிய கட்டளையை போட்டார். என்ன நடந்தது தெரியுமா? உண்ண உணவு, உடுக்க உடை, படுக்க முதலான வசதிகள் வேண்டாம் என்று இந்த ஜனங்கள் இவ்வளவு பெரிய நிலைமையில் ரட்சிக்கப்பட மனம் திரும்ப நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள விரும்பிட்டாங்களே, இவங்களை நான் அழிப்பேனோ என்று சொல்லி அவருடைய கிரிகளை பார்த்து ஆண்டவர் அழிக்காமல் விட்டு விட்டார். பைபிள் சரித்திரம் அப்படி சொல்லுகிறது. ஆனால் ரட்சிப்பு என்று சொன்னால் அது மிக பெரிய மனமாற்றம். மனம் திரும்புதல் என்பது மிக பெரிய மனமாற்றம். 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கிறோம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிட்டியாக இருக்கிறான், பழையவர்கள் ஒழிந்து போயினா எல்லாம் புதிதாயின என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அதனால தாவீது தன் காலத்தில் அவன் என்ன செய்தான்? ரட்சிப்பை அறிந்திருந்தான், மனமாற்றத்தை அறிந்திருந்தான், காலத்தை காலமாக பயன்படுத்தினான் என்றுதான் அவனை பற்றி சொல்ல வேண்டும். இந்த மனம் திரும்புதல் என்ற அனுபவம் மாத்திரம் இருந்து காலத்தை ஆதாயப்படுத்துறதோடு முடிக்கவில்லை. நீங்கள் தொடர்ந்து வேத புஸ்தகத்தை படித்தால் தாவீது காலத்தை எப்படி காலமாக பயன்படுத்தினார் தெரியுமா? 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் கேயாசியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே கேயாசியை பற்றி எலியா என்ன சொல்கிறா தெரியுமா? இது வாங்குகிற காலமா, சேர்த்து வைக்கிற காலமா என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டு அப்படி செய்ததுனால அவனுக்கு குஷ்டரோக வியாதி பிடிச்சான்னு சொல்லி பைபிளில் எழுதி. அப்போது கொடுக்கப்பட்ட காலம் என்று சொல்லுகிறது வாங்குகிற காலம் அல்ல, அது கொடுக்கிற காலம். இவன் போய் அந்த நாகமானிடத்தில் வஸ்திரங்களை கேட்டு வாங்கினானே, பணத்தை வெள்ளிய பொண்ணை கேட்டு வாங்கினானே, இவன் அதற்காக உழைத்ததுண்டா? அந்த தேவனுடைய ஊழியக்காரன் மூலமாக கர்த்தர் அந்த நாகமானுக்கு அற்புதம் செய்தார். அவன் இந்த காணிக்கை கொடுக்கும்போது வேண்டாம் என்று தட்டுதல் பண்ணி விட்டாரே. நான் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, இப்போ இந்த மனுஷன் புறஜாதிக்காரன், இவனுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார், இவனிடத்தில் போய் நான் கை நீட்டி வாங்கினா இந்த மனுஷன் நம்ம மதிப்பான ஒரு இளம் விசுவாசியாச்சே, இவனிடத்தில் வாங்கக்கூடாதுன்னு தட்டி விடுகிறார். ஆனால் அந்த தேவ ஊழியக்காரனுக்கு தெரியாமல் இவன் பின்னால் ஓடி அவளை பெற்றுக்கொண்டு வந்தானே, அப்பொழுதுதான் இது வாங்குகிற காலமா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா, வாங்கிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே அதிக பாக்கியம் என்று இயேசுவானவர் சொன்னதாக பவுல் அப்போஸ்தலன் ஞாபகப்படுத்துகிறார். அப்போ இது வாங்க வேண்டிய காலமா? நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போறதை நாடி தேடுகிறோம் என்று சொல்லுகிறோம். ஒரு பழைய கீர்த்தனை பாடல் உண்டு, கூடாரவாசிகள் ஆகும் நமக்கு இங்கு வீடென்று நாடென்று சொல்லலாமோ? பிரயாணங்களில் போகும்பொழுது ஒரு அருமையான வாசகம் ட்ரெயினில் போட்டிருக்கிறாங்க, லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்டபுள். அதாவது குறைந்த பொருட்கள் பயணத்தை இனிதாக்கும். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை வாழ்க்கை நீங்கள் பார்த்தால் அவர்கள் என்னவோ இந்த உலகத்தில் பொண்ணுக்காகவும் பொருளுக்காகவும் பணத்துக்காகவும் வாழ்கிறதை போன்ற நிலைமையில் ஜீவிக்கிறார்களே, அப்படி இருக்கலாமா? தாவீது பாருங்கள், ஆண்டவர் அரியணையில் அவனை சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் அவன் வைத்த பொழுது அவனு கொஞ்சமும் பொருளாசைக்காரனாக இல்லாதபடி எப்படியெல்லாம் உலகமெல்லாம் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு பணம் பொருள் உதவி செய்யலாம் என்று சொல்லி நீங்கள் சங்கீதம் 16:2-3 வாசித்தால், பூமியில் உள்ள உமது பரிசுத்தவான்களுக்கும், அப்பொழுதே பூமியெங்கும் பரிசுத்தவான்கள் இருந்தாங்க, என்னுடைய முழு பிரியத்தை வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கு அது வேண்டியதாக இருக்கிறது என்று உலகம் முழுதிலும் அவர் கொடுத்தாரே தவிர யாரிடத்திலும் தாவீது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் நினைத்ததே இல்லை. கொடுக்க வேண்டிய காலம் இது, வாங்க வேண்டிய காலம் அல்ல என்று தாவீது ராஜா காலத்தை சரியாக பயன்படுத்தினார். அதோடு காலத்தை தாவீது எப்படி பயன்படுத்தினார் தெரியுமா? எஸ்தர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அந்த எஸ்தர் ராஜாத்தி அவர்கள் மௌனமாக இருந்தார்கள். பெற்று வளர்த்த, அதாவது தத்தெடுத்து வளர்த்த முருதகாய் நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பும் சகாயமும் வேறு இடத்திலிருந்து தோன்றும், நீ உன் குடும்பத்தாரும் அழிவீர்கள் என்று சொல்லி இந்த காலத்தில் மௌனமாக இருக்கக்கூடாது, இது மௌனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம் அல்ல என்று சொல்லி, அப்புறம் அந்த அம்மா அந்த போதனையை கேட்டு நான் செத்தாலும் சாகிறேன் என்று ராஜாவிடத்தில் போனதுனால தான் 127 நாடுகளில் இருந்த யூதர்கள் அழிக்கப்படாமல் காத்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் யாரும் இது மௌனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம் அல்ல,
இது பேச வேண்டிய ஒரு காலம். பாருங்கள், அந்த எஸ்தர் ராஜாத்தி மற்ற அதிகாரத்தில் கேட்குறாங்க, இந்த தேசத்தில் என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு சொல்லி கேட்குறாங்களே. ராஜாவுக்கு அடுத்த லெவலில் இருக்கிற ராணிக்கு அந்த முழு தேசத்தில் நடக்கிற சம்பவங்கள் எப்படி தெரியாமல் இருந்தது? தெரிஞ்சு மௌனமாக இராமல் 3 நாள் அவங்க உபவாசித்திருக்க வேண்டுமே. ஆனால் அந்த காரியங்களெல்லாம் ஒன்றும் மனதில் வைக்காமல் அது தெரிய வேண்டும் என்ற ஆசையில் அது இருந்த பொழுது மெருதகாய் இது மௌனமாக இருக்க வேண்டிய காலம் என்று சொல்கிறாரு. தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையை நீங்கள் சங்கீத புஸ்தகத்தில் வாசித்தால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சுவிசேஷத்திற்காக அவருடைய சத்தியத்துக்காக எந்தெந்த நிலைமையில் ஆத்துமாக்கள் மத்தியில் போய் ஊழியம் ஈடுபட முடியுமோ அந்த நிலைமையில் ஈடுபட்டார். அவருடைய வாழ்க்கையை அதற்காக பயன்படுத்தினார் என்று சங்கீத புஸ்தகத்தில் நான் வாசிக்க முடியும். ஆகவே இது மௌனமாக இருக்க வேண்டிய காலம் அல்ல, இது ஆண்டவருக்காக பேசும் காலம். தாவீது தன் காலத்தை சரியாக பயன்படுத்தினான் என்று சொல்லும் பொழுது அவன் பண ஆசைக்காரனாக பொருளாசைக்காரனாக சேர்த்து வைக்கிறவனாக பிறரிடத்திலிருந்து பெறுகிறவனாக அல்ல, கொடுக்கிறவனாக செலவு செய்கிறவனாக இருந்தான். மௌனமாக இருக்க வேண்டிய காலம் இதுவல்ல, ஊழியம் செய்ய வேண்டிய காலம் இது. இது நற்செய்தி அறிவிக்கிற நாள். இரவு முழுவதும் நாம் மௌனமாக இருந்தால் குற்றம் நம்ம மேல் சுமரும் என்று சொல்லி 4 குஷ்டரோகிகள் அன்றைக்கு இரவிலேயே போய் சுவிசேஷம் அறிவித்ததுனால ஒரு பெரிய சமுதாயம் எதிரிகளுடைய ஆபத்திலிருந்து காக்கப்பட்ட வரலாறு பைபிளில் பார்க்கிறோம் இல்லையா? அப்போ தாவீது காலத்தை சரியாக இப்படி பயன்படுத்தினார். அதோடு ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால், என்னுடைய வீடு பாழாய் கிடக்கிறது, ஆலயமாகிய வீடு. ஆனால் நீங்கள் அவனவன் தன் வீட்டுக்கு ஓடி போகிறது மாத்திரமல்ல, சுகவசதியான மச்சு பாவப்பட்ட வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவா அப்படின்னு ஆண்டு கேட்கிறார். இந்த ஜனங்களுக்கு ஆலயமா வீடா என்று கேட்டால் எங்களுக்கு ஆலயம் ஒரு பெரிய விஷயம் அல்ல, சபை ஒரு விஷயம் அல்ல. ஆனால் எங்களுடைய சுகவசதி என்ன, எங்களுடைய வீடு எப்படி இருக்கணும்? மச்சு பாவப்பட்ட வீடாக இருக்கணும். வெயில் உள்ளே வரக்கூடாது, மழை பெய்யக்கூடாது, எங்களுடைய சரீரம் பாதிக்கப்படக்கூடாது நிலைமையில் சுகவசதியோடு வாழ பார்க்குறாங்க. அதுக்குள்ள காலமாவது என்னுடைய ஆலயம் அதாவது வெறுமையாக கிடக்கிறது, பாழாய் கிடக்கிறது என்று ஆண்டவர் சொன்னதாக நான் பார்க்கிறோம். தாவீதை பாருங்கள், தகப்பனார் தன்னுடைய உடன் பிறந்தாரோடு ஒரு சின்ன வீட்டுக்குள்ள வசதி இல்லாத வீட்டுக்குள்ள வாழ்ந்த தாவீதை ஆண்டவர் அதாவது சமஸ்த இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண பொழுது அவர் என்ன செய்தார்? கேதுரு மரத்தினால ஒரு வீட்டை கட்டினார். ராஜா அவர் அந்த மாதிரி வீடு கட்டுறது தவறல்ல. அது மழைக்கும் குளிருக்கும் அப்புறம் வேற எதற்கும் பாதிப்பு இல்லாத நிலைமையில மர வீட்டில் வாசமா இருக்கிறவங்க தெரியும். மர வீடு உலகத்தில் வாழ்க்கை அவ்வளோ நல்ல வசதியான ஒரு வீடு. அதை கட்டின தாவீது அந்த வீட்டை முடித்த உடனே, நானே இப்படி கேதுரு மர வீட்டில் வாசம் பண்ணுகிறேனே, ஆனால் தேவனுடைய அந்த உடன்படிக்கை பெட்டி மாத்திரம் அந்த திரைகள் நடுவில் இருக்கலாமா என்று சொல்லி அதை கொண்டு வர உடனே தானே முயற்சி எடுத்த வரலாறு நாம் பைபிளில் பார்க்கிறோம் இல்லையா? ஆனால் இந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? மச்சு பாவப்பட்ட வீட்டில் குடியிருக்கிறார்களே தவிர ஆலயம் பாழாக கிடக்கிறது, சபை பாழாக கிடக்கிறது, அதை பற்றி கவலை இல்லாமல் இருந்தாங்களே. அப்போ தாவீது காலத்தை பயன்படுத்தினது ஒன்று, செலவு செய்கிற காரியத்தில் தாவீது காலத்தை பயன்படுத்தினது மௌனமாயிராமல் ஆண்டவரை பற்றி பேசின காரியத்தில். ரெண்டாவது, தாவீது காலத்தை பயன்படுத்தினது தன்னை விட தன்னுடைய வீட்டை விட ஆண்டவரையும் அவருடைய ஆலய சம்பந்தப்பட்ட காரியங்களையும் அவர் முக்கியப்படுத்தினார். தாவீது அடுத்து அவர் தன்னுடைய காலத்தை எப்படி பயன்படுத்தியிருப்பார் தெரியுமா? எபிரேயர் கிளறுவான் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு, அங்கே எபிரேய விசுவாசிகளுக்கு தான் பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார், காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேணும். இப்பொழுது மூல உபதேசத்தை உங்களுக்கு குழந்தைக்கு சொல்றது போல சொல்ல வேண்டுமா என்று கேட்கிறாரே. அப்போ இது எதற்கு உள்ள காலம் என்றால், காலமெல்லாம் பிரசங்கம் கேட்டுக்கொண்டிருக்கிறதுக்கு உள்ள காலம் அல்ல. அந்த பிரசங்கம் முழுசையும் நம்முடைய இருதயத்தில் கொண்டு வந்து அது வாழ்க்கையில் அபியாசம் பண்ணி, இந்த உபதேசத்தை தெரியாதவங்களும் வாழ்க்கை மாற்றம் அடையாதவங்களுக்கு போய் அதை சொல்றதுக்காக தாங்க ஆண்டவர் ஒரு காலம் கொடுத்தார். தாவீது தன்னுடைய காலத்தை ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினதில் எப்படி செலவு செய்தார் என்று அதிகமான சங்கீதங்கள் அவர் தான் எழுதியிருக்கிறார். உலகம் முழுசும் துன்பப்படுகிற ஜனங்கள் பெரும் ஆறுதலை கண்டடைந்தது சங்கீத புஸ்தகத்தில் அவர் எழுதின போதனைகளினால தான் அவங்க பெரிய விதமான ஆறுதலை கண்டடைந்திருக்கிறாங்க.
அப்போது காலத்தை காலமாக பயன்படுத்துறதுக்கு இவ்வளவு விதமான காரியங்களை செய்ய வேண்டும். பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடாது. பிரசங்கம் கேட்காத மக்களுக்கு நாம் அந்த செய்தியை கொண்டு செல்ல வேண்டும். இந்த யோர்தானுக்கும் சவக்கடலுக்கு உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரியுமா? யோர்தான் எப்பொழுதுமே தண்ணி சுத்தமாக இருக்கும். ஆண்டவர் சீசர்கள் அங்கே தான் ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. யோவான் ஸ்நானம் கூட அங்கே தான் ஞானஸ்நானம் கொடுத்தார். தண்ணி ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் சவக்கடல் என்று சொல்லுகிறது, அது ஒரு இடத்துல தண்ணீர் தேங்கி நிற்கிறது. அது எந்த பக்கம் ஓடாது. எங்கேருந்து வர்ற தண்ணியெல்லாம் அந்த சவக்கடலுக்குள்ளே சேரும். நீங்கள் சவக்கடலுக்கு பக்கத்தில் போனால் மூக்கு பிடித்து கொண்டு போகிற அளவுக்கு அது தண்ணி கட்டி தண்ணியாகவும் அது குளிக்க முடியாது. அது வாசனை உள்ள ஒரு இடம் அல்ல. இன்றைக்கு அநேக விசுவாசிகள் யோர்தானை போல அல்ல, இந்த சவக்கடலை போல இருக்கிறாங்களே. இவங்க காலத்தையா பிரயோஜனப்படுத்துகிறாங்க? இவங்களால யாராவது ரட்சிக்கப்படுவாங்களா? இவங்களால யாராவது பரிசுத்தம் அடைவாங்களா? இவங்க உற்சாகம் இல்லாமல் இருக்கிறாங்களே, பக்தி இல்லாமல் இருக்கிறாங்களே, பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறாங்களே, காலத்தை பிரயோஜனப்படுத்தாமல் இருக்கிறாங்களே, இவங்க வாழ்க்கையை வாழவா செய்கிறாங்க? அதனால தாவீது நம்மை போன்ற ஒரு மனிதன் தான். இன்னொரு வகையில் சொல்ல போனால் தாவீதுக்கு மனைவிகள் என்ன, பிள்ளைகள் என்ன, அரசியலில் உள்ள பொறுப்பென்ன, மார்க்கத்தில் உள்ள பொறுப்பென்ன. இப்போ தான் அமெரிக்கா பொருளாதாரத்தில் விழுந்து போச்சு. ஆனால் உலகம் முழுவதிலும் இருக்கிற அமெரிக்கா பணக்கார தேசம் என்று அறியப்பட்டது. ஆனால் அமெரிக்காவை விட 5 மடங்கு அதிகமான ஐஸ்வர்யை வைத்து தாவீது ராஜா பரிபாலம் பண்ணினார் என்பது சரித்திரம். அவ்வளவு காரியங்கள் இருந்தாலும் அந்த தேவனுடைய மனுஷன் என்ன செய்கிறார்? தன் காலத்தை சரியாக பயன்படுத்தினார் என்று பைபிளை நான் பார்க்கிறோம் இல்லையா? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அங்கே நோவாவை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே உத்தமனும் நீதிமானா இருந்தான். ஒரு மனுஷனும் கூட அந்த நோவாவுக்கு மாதிரியா கிடையாது. இருக்கட்டும், உலகம் முழுசு கட்டு சீரழியட்டும், அழிஞ்சும் போகட்டும். ஆனால் ஒவ்வொரு மனிதனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு உபயோகிப்பானே. நான் மரணத்துக்கு பின்னாலே என்றைக்கும் அழியாத பரலோகராஜ்யத்துக்கு போகணுமே, நரகபாதாளத்தில் கலந்து விட்டுறக்கூடாதே, நான் மாத்திரமா என்னுடைய குடும்பம் முழுவதும் கர்த்தரை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே என்று சொல்லி அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கைக்கு என்னுடைய சாட்சி சவாலாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, என்னுடைய போதனை சவாலாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் உலகமெல்லாம் ஆதாயப்படுத்தவில்லை என்பது உண்மைதான். தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற 7 பேரை ஆதாய நானே, அது ஆச்சரியமான காரியம் இல்லையா? அவன் தன் காலத்தில் இருந்த பொருளுக்குள்ளே அதுபோல காலத்தை தெய்வன் கொடுத்த பொழுது தாவீது அந்த காலத்தை பயன்படுத்துறதுல எவ்வளவு கவனமா இருந்திருப்பார் என்று நினைக்கிறீங்க? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவ சபையினுடைய நாயகர், நம்முடைய முதல் மாதிரி, முன்மாதிரி, சிறந்த மாதிரி வாழ்க்கையை எப்படி பின்னிட்டார் பார்த்தீங்களா? எபிரேயருக்கு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தால், அவர் மாம்சத்திருந்த நாட்களிலே தம்மை ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி மிகுந்த சத்தத்தோடும் மிகுந்த கண்ணீரோடு வேண்டுதல் செய்து அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டு கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்படைவதற்கு காரணமானார் என்று சொன்னால், அவரே காலத்தை பயன்படுத்தி இருக்கிறாரு. அவரை நம்புகிற நீங்களும் நானும் காலத்தை விரயப்படுத்துறது எவ்வளவு பயங்கரமான ஒரு காரியம். ஆகவே தாவீது தன் காலத்திலே, உங்களுடைய காலத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யணும். இந்த காலம் போல இன்னொரு நல்ல காலம் வரும் என்று நாம் எதிர்பார்க்க கூடாது. பாருங்கள், 1967 நான் வால்பாறை மலை பிராந்தியத்துக்கு போன போது ஒரு 15 ஆண்டு காலம் ஒரு நாளாவது ராத்திரி 10:30 மணிக்கு முந்தி நான் வீட்டுக்கு வந்தது உண்டா? என்னுடைய கால் நடக்காத அந்த ஆனமலை பிராந்தியத்தில் ஒரு இடம் கூட கிடையாது. என்னுடைய சத்தம் கேட்காத ஒரு மனுஷன் கூட அந்த ஆனமலை பிராந்தியத்தில் இருக்க முடியாது. 1.5 லட்சம் ஜனங்கள் அங்கே என் மூலமாக வசனத்தை கேட்டார்கள். எந்தெந்த நிலைமையில கர்த்தருடைய ஊழியத்தை இரவுகளாக செய்ய முடியுமா? 28 கன்வென்ஷன், ஒரு லாரி முழுசும் கைப்பிரதி ஏற்றினால் எவ்வளவு கைப்பிரதி இருக்குமோ அவ்வளவு கைப்பிரதியை கொடுத்திருக்கிறேன். பைபிள் ஆயிரக்கணக்கில் கையிலேயே சுமந்து கொண்டு ரோடெல்லாம் அலைந்து வித்திருக்கிறேன். அன்றைக்கு சுவிசேஷத்துக்கு நல்ல வாசல் இருந்தது. தெருவில் போய் நின்றால் 100கணக்கான ஆட்கள் இருப்பாங்க. வீடுகளோடு எங்களை கூட்டு ஜெபம் சொல்லுவாங்க. ஆனால் இப்பொழுது
காலங்கள் எல்லாம் மாறி போய் இந்த டிவி வந்த பிற்பாடு ஜனங்கள் வீட்டுக்குள்ளே டிவி அதை போட்டு வச்சு ஜனங்களெல்லாம் உள்ளே கூட்டி வைக்கிறாங்க. வெளியில் ஒரு ஆள் கூட வரமாட்டேங்கிறாங்க. இப்போ ஜனங்கள் எல்லாம் கூலி பத்தலைன்னு சொல்லி எங்கெங்கே போயிட்டாங்க. இப்போ ஊழியம் செய்யக்கூடிய ஒரு தருணம் கூட இல்லை. அப்போ பாருங்க, அன்றைக்கு காலத்தை சரியாக பயன்படுத்தினதுனால நூற்றுக்கணக்கான பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. நிறைய ஊழியக்காரர்கள் எழும்பி போனாங்க. அந்த ஊழியத்தை இன்றைக்கு வரைக்கும் மறவாதிருக்கிற ஆட்கள். நான் பல இடங்களில் போகும்போது, ஐயா உங்களை எத்தனை வருஷங்களுக்கு முந்தி பார்த்துருக்குறோம், அப்போ நாங்கள் படித்தோம், அப்போ நாங்கள் பிறந்தோம், இன்னைக்கு வரைக்கும் ஊழியம் செய்கிறீங்களா, கர்த்தர் உங்களுக்கு எவ்வளோ நீண்ட ஆயுளை கொடுத்துருக்காரு மனமாற ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செய்கிறாங்க. அந்த காலத்தில் நான் அந்த காரியத்தை செய்யவில்லை என்றால் இன்றைக்கு உட்கார்ந்து அது கொண்டு தான் இருக்க வேண்டும். அன்றைக்கு நான் முழங்கால நின்றால் 6 மணி நேரம் கூட முழங்கால இருந்து எந்திரிக்க முடியாது. இன்றைக்கு 1 மணி நேரம் நான் நின்றேன் என்றால் என்ன 2 பேரும் வந்து தூக்கி விடலைன்னா நான் கீழே விழுந்துருவேன். வாலிபத்தில் செய்யக்கூடிய காரியத்தை முதிர் வயதில் செய்ய முடியுமா? ஆனால் ஆண்டவர் நமக்கு காலத்தை தரும்பொழுது, நீ உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிக்கிற நினை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமை ரட்சகராக இயேசு வாலிப பிராயத்தில் அல்லவா நமக்காக கல்வாரி சிலுவையை சுமந்து கொண்டு சிலுவை மரத்தில் நமக்காக மரித்தார். வாலிப பிராயத்தை போல இன்னொரு பிராயம் கிடைக்கும் நாம் எதிர்பார்க்க முடியுமா? இந்த வாழ்க்கையை கிடைத்ததை போல இன்னொரு வாழ்க்கை கிடைக்கும் நாம் எதிர்பார்க்கலாமா? அதனால உலக மனுஷர்கள் தான் காலம் பொன்னானது என்று சொல்லி காலத்தை விரையம் அடிக்கிறாங்க. குடும்பம் நாசமாக போகுது, சமுதாயம் நாசமாக போகுது, கட்சிகள் நாசமாக போகுது, அரசியல் நாசமா போற காரியத்தை கூட நாம் கேட்கிறோம், பார்க்கிறோம். நம்ம சொல்ல வேண்டாம், உலக பத்திரிகையில அந்த காரியத்தை சொல்றாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை நாம் புறம்பே இருக்கிறவர்களை குறித்து ஞானமாய் நடந்து நாட்கள் பொல்லாதவர்களால காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசரம் அல்லவா? நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று சொல்லி காலத்தை அறிந்தவர்களாய் செயல்பட்டோம் என்று சொன்னால், நாம உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள், உங்களுடைய போதனையினால எருசலேமே நிரப்பி விட்டீர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் காரியங்களை செய்யலாம். ஆனால் இன்னும் நாம் காலத்தை ஆதாயப்படுத்தாதபடி மந்தமாக இருக்கிறோமா? குத்துக்களை போல இருக்கிறோமா? ஒரு செயல்படாத ஒரு நிலைமை இருக்கிறோமா? நம்முடைய ஆண்டவர் இயேசு ஒரு பெரிய புரட்சிவாதி. 3 வருஷ காலத்தில் அவர் பலஸ்தீனாவை மாத்திரமல்ல, போன 2012 வருஷமாக உலகத்தையே தேவக்குமாரன் அசைத்திருக்கிறார். அதை யாரை கொண்டு செய்கிறார் தெரியுமா? அவருடைய மக்களை கொண்டு, காலத்தை ஆதாயப்படுத்துவதற்கு தங்களுடைய வாழ்க்கையை சமர்ப்பித்த மக்களை கொண்டு ஆண்டவர் உலகத்தை அசைக்கிறார், உலகத்தை தம்முடைய போதனையால் நிரப்புகிறார். அதனால தாவீது தன் காலத்தை காலமாக உபயோகப்படுத்தின அன்று முதலாவது அவனை பற்றி சொல்ல வேண்டியது. இரண்டாவது தாவீதை பற்றி நாம் இரண்டாவது சொல்ல வேண்டிய காரியம், தாவீது தேவனுடைய சித்தத்தை முக்கியப்படுத்தி வாழ்ந்து வாழ்க்கையை முடித்தான். அந்த 36 வசனத்தில் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 13:36 தன் காலத்தில் தேவனுடைய சித்தப்படி அவருக்கு ஊழி செய்து, அவன் எப்படியோ ஊழி செய்ததல்ல, தான் நினைச்சபடி ஊழி செய்ததல்ல, அந்த ஊழியம் செய்யும் பொழுது தேவ சித்தம் என்ன என்று அறிந்து அந்த சித்தத்தை நிறைவேற்ற மிக மிக கவனமாக இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் சரி, காலங்களை பயன்படுத்த வேண்டுமா, ஊழியம் செய்ய வேண்டுமா, அதில் தேவனுடைய சித்தம் என்ன என்று அறிந்து செயல்பட்டான். அதனால ஆண்டவர் சாட்சி கொடுத்தது புதிய ஏற்பாட்டில் எழுதியிருக்கு பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 13:22 வசனம் வாசிக்கும் போது, அவன் எனக்கு சித்தமானதையெல்லாம் செய்வான் என்று ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். ஊழியர்களாக இருக்கிறவங்களே, நீங்கள் அவருடைய சித்தம் செய்கிறீர்கள் என்று உங்களை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுப்பாரா? சபையை நிர்வகிக்கிற மூப்பர்களாக இருக்கிறவர்களே, எனக்கு சித்தமானதெல்லாம் அவர்கள் செய்வார்கள் என்று மூப்பர்களான உங்களை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுப்பாரா? சபையின் அங்கத்தினராக இருக்கிறவர்களே, நீங்களும் விசேஷமானவர்கள் தானே. இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அதனால நாம் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற மக்களாக என் சித்தப்படியெல்லாம் செய்வான் என்று சாட்சி கொடுக்கிற அளவுக்கு ஜீவிக்கிறதுக்கு தாவீது மாதிரியே இருக்கிறாரு. தேவ சித்தம் என்பது என்ன? ரோமருக்கு எழுதின நிருபம் 12:3 வசனத்தில் வாசிங்கன்னா, தேவ சித்தம் நன்மையானது, அதுல ஒரு தீமையும் கிடையாது. தேவ சித்தம் என்பது அது தேவனுக்கு பிரியமானது. தேவ சித்தம் என்பது பரிபூரணமானது. இன்னும் உங்களுக்கு சித்த வெளிப்படுத்துறதுக்கு ஆண்டவர் எதை மறைச்சு வைக்கவில்லை. இந்த முழு வேதாகமத்தில் தேவ சித்தம் முழுவதும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே நன்மையான, பிரியமான, பரிபூரணமான சித்தம், அதை தாவீது அறிந்த பொழுது இந்த நன்மையான, பிரியமான, பரிபூர்ணமான சித்தத்தை நான் எப்படி நிறைவேற்றாமல் இருப்பேன் என்று சொல்லி அந்த சித்தத்தை அவர் நிறைவேற்றினார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே அவர் சித்தம் செய்ய வேண்டியது விசுவாசிகளான தேவன் ஜனங்களான நம்முடைய வாழ்க்கையில் மகா முக்கியம். விசுவாச வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை எப்போ ஆரம்பிக்கிறது என்று வாசித்தால் அப்போஸ்தலர் நடபடிகள் 9:6 பார்த்தீங்களா? அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ஆண்டவரே
நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கு. அப்பத்தாங்க மனம் திரும்பி இருக்கிறான் சவுல். அப்புறம் பவுலாக மாறின மனுஷன் அவன் ஆண்டவரிடத்தில் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் உம்முடைய பற்றின விசுவாசத்தை அழிக்க முயற்சித்ததெல்லாம் உண்மைதான். முள்ளில உதைக்கிறது கடினம் என்று நான் அறிந்து இப்பொழுது நான் உணர்கிறேன். நான் என்னுடைய பாவத்தை உம்மிடத்தில் அறிக்கை செய்கிறேன். நான் உம்மை என் தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். கிறிஸ்து சர்வத்துக்கு மேலான தேவன் என்று பின்னால் அறிக்கை செய்தார். ஆனால் முதலாவது அவர் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? ஆண்டவரே, நீர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? அந்த சித்தம் என்ன? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கின்றா, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. அப்போஸ்தலர் 9:16 நான் வாசிக்கும் போது அங்கே அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். அப்ப தேவ சித்தத்தினால்தான் சித்தத்தை நிறைவேற்றும்படிதான் கிறிஸ்தவ வாழ்க்கையை தொடங்குகிறது. அந்த சித்தம் ஒருவேளை கடினமாக இருக்கலாம், அது நிறைவேற்ற முடியாது என்று நாம் நினைக்கலாம். ஆனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று சொல்லி தேவன் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தி அந்த சித்தத்தை நாம் செய்ய வேண்டும் என்று துணிந்து விட்டால் ஆண்டவருடைய அந்த நலமான, அவருக்கு பிரியமான, பரிபூர்ணமான சித்தத்தை நிறைவேற்ற ஆண்டவர் பலன் கிருபை அருளுவார். தாவீது தேவ சித்தத்தை அறிந்து அந்த சித்தத்தை நிறைவேற்றினான். தேவ சித்தப்படி செய்யவில்லை என்றால், தேவ சித்தத்தில் நிலைத்திருக்கவில்லை என்றால், 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? உலகமும் அதன் நிச்சயம் ஒளிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில், உங்களுடைய ஊழிய வாழ்க்கையில் நீங்கள் என்றென்றைக்குமா நிலைத்திருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்தால் மாத்திரம்தான் நீங்கள் நிலைச்சிருப்பீங்க. இன்றைக்கு கிறிஸ்தவ சபை எடுபடாமல் போனதுக்கு உங்களுக்கு காரணம் தெரியுமா? நிறைய பேர் தேவ சித்தத்தை விட்டு விலகி போயிட்டாங்க. தேவ சித்தம் செய்ய அவங்களுக்கு மனசு கிடையாது. ஆண்டவர் இயேசு நம்மை வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வருவதற்கு அவர் எடுத்த பிரயாசம் சாதாரணப்பட்டதா? எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தையும் படிச்சு பாருங்க, எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தையும் படிச்சு பாருங்க. 6ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரிசுத்த ஆவியை பெற்றும் இனிவரும் பலன்களை ருசி பார்த்தவர்கள் மறுபடியும் அவர்கள் பின்வாங்கி போனால், மறுதளித்து போனால் தேவகுமாரனை மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துறாங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில், அதனால தேவ சித்தம் சரி என்று கண்டால், ஆண்டவர் எத்தனையோ பேரை ரட்சிக்காமல் இருக்கும்போது நம்மை ரட்சித்தது உண்மை என்றால், எத்தனையோ பேருக்கு சத்தியத்தை வெளிப்படுத்தாமல் நமக்கு சத்தியத்தை வெளிப்படுத்துவது உண்மை என்றால், நமக்கு வேதத்தில் போதனைக்கு மேலே போதனை கேட்டது உண்மை என்றால், அவர் சித்தம் செய்ததை விட வேற என்ன வேலை ஒரு விசுவாசிக்கு? ஒரு ஆவிக்குரிய விசுவாசி எப்படி கண்டுபிடிக்கலாம்? அவனுக்கு தேவ சித்தத்தை செய்ய வேண்டும் என்ற ஒரு துடிப்பு இருக்கும். காலத்தை காலமாக பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு துடிப்பு இருக்கும். அவன் பொருள் சேர்க்கிறவனாக இருக்க மாட்டான். அவன் மௌனமாக இருக்க மாட்டான். அவன் குழந்தையை போல வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்க மாட்டான். அவன் ஆண்டவருடைய ஆலயத்தை பற்றி, சபையை பற்றி கவலையற்ற ஒரு மனிதனாக இருக்க மாட்டான். காரணம், காலத்தை பிரயோஜனப்படுத்தினால் அது இம்மைக்கு மாத்திரமல்ல மறுமைக்கு நல்லது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடினால் நான் உலகத்தில் நன்மை பெறுவேன் என்று மாத்திரமல்ல, பரலோக ராஜ்யத்தில் நான் அவருக்காக படுகிற பிரயாசத்திற்கு 100 மடங்கு பலன் தருவேன் என்று ஆண்டு சொல்லியிருக்கிறாரு. அவர் வரும்போது அவனவன் கிரியைகளுக்கு அளிக்கும் பலன் நான் என்னோடு வருது என்று சொல்லியிருக்கிறாரு. காலத்தை காலமாய் பயன்படுத்தினால் உலகத்தில் நன்மை இல்லையா, பரலோகத்தில் நன்மை இல்லையா என்று சொல்லி தரிசனத்தோடு ஆவிக்கிற செயல்படுகிறவர் தான் விசுவாசிகள். ஆரம்ப நாட்களில் முதல் நூற்றாண்டில் ஒரு தேவனுடைய மனுஷனாவது காலத்தை ஆதாயப்படுத்தாமல் இருந்திருப்பானா? ஒரு மனுஷியாவது காலத்தை ஆதாயப்படுத்தாமல் இருந்திருப்பார்களா? ஒரு தேவனுடைய மனுஷனாவது, ஒரு தேவனுடைய மனுஷையாவது முதல் நூற்றாண்டில் தேவ சித்தம் செய்யாமல் இருந்திருப்பார்களா? அந்த சபைகள் எழுப்புதல் உள்ள சபையா இருந்தது, எதிரிகளை சின்னாபினப்படுத்தும் சபையா இருந்தது, உலகமெல்லாம் பரம்புகிற சபையா இருந்தது. ஆனால் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளால் தான் தேவனுடைய சபை வளரவில்லை. தேவனுடைய சபையினால சபையில் பரிசுத்தம் காணப்படவில்லை. தேவனுடைய ஜனங்களுடைய வாழ்க்கையினால சபை தேவ பயமற்ற நிலைமையில் போய்விட்டது. ஆனால் நாம் காலத்தை காலமாக பயன்படும்படி இந்த தாவீது ராஜாவுடைய வாழ்க்கை, அவன் பழைய ஏற்பாட்டில் இருந்த பரிசுத்தவான். இன்றைக்கு மனவாட்டி திருச்சபையின் அங்கத்தனலாய் மாறி இருக்கிறோமே. ஆண்டு தம்முடைய சுய ரத்தக்கரையும் கொடுத்து மனவாட்டியான திருச்சபையினுடைய ஐக்கியத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். காலத்தை பொன்போடுவது என்று அறிந்து அதை இரவுகளாக நாம் பயன்படுத்த வேண்டிய அவசரம் அல்லவா? இன்னைக்கு கட்சிக்காக, மதத்திற்காக எத்தனை வாலிபர்கள், எத்தனை குடும்ப ஸ்திரீ புருஷர்கள் இரவுகளாக அழைகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய ஆலயத்தை பொறுத்த மட்டும் பாருங்கள், கூட்டத்துக்கு வர்றதில்லையே, ஜப கூட்டத்துக்கு வர்றதில்லையே, வேதவாட கூட்டத்துக்கு வர்றதில்லையே, ஊழியத்துக்கு வர்றதில்லையே என்று இது எவ்வளவு சத்தியத்துக்கு அவமானம். நம்முடைய ஆண்டவருக்கு அது எவ்வளவு அவமானமான காரியம். நம்மை பார்த்தளவா 4 பேர் படிக்க வேணாம். ஐயா, கிறிஸ்தவ சபை புனிதமான சபை, கிறிஸ்தவ மக்கள் ஆவிக்கிற வெறி பிடித்தவர்கள், அவரிடத்துல தெய்வீக காரியங்கள் அனலா இருக்கும் என்று சொல்லி அப்படி சொல்றதை விட்டு போட்டு காலத்தை நாம் விரைப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? நிச்சயமாக விளைவை அறுப்போம். மனுஷன் எதை விதைக்க
நினைக்கிறானோ அதை அறுப்பான்னு சொல்லப்படுகிறது. ரெண்டாவது இங்க என்ன வாசிக்கிறோம் பார்த்தீங்களா? அவன் தன் காலத்தில் தேவனுடைய சித்தத்தின்படி ஊழி செய்தான். தேவ சித்தம் தான் முக்கியம். இதில் தாவீது தேவ சித்தம் செய்திருப்பா தெரியுமா? 2 கொரிந்தியர் 8:5 தேவ சித்தத்தின்படி அவர்கள் முன்பு எங்களுக்கும் பிற்பாடு கர்த்தருக்கும் ஒப்பு கொடுத்தார்கள் அப்படி சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்றார். தெசலோனிக்கேயில் இருக்கிற சபைகளையும் கொரிந்து சபைக்கு அவர்களை ஞாபகப்படுத்துகிறார். அவங்க தேவ சித்தம் அவங்கள பற்றி என்னன்னு சொன்னா, ஒன்று கர்த்தருக்கு அவங்க தங்களை ஒப்பு கொடுக்கணும், ரெண்டாவது எங்களுக்கு ஊழியக்காரங்களுக்கு ஒப்பு கொடுக்கணும். என்ன ஒப்பு கொடுத்தாங்க? பணத்தை ஒப்பு கொடுத்திருந்தார்கள். அவர்கள் கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தார்கள். நாங்கள் நினைத்ததும்படி மாத்திரம் கொடுக்காமல் திராணிக்கு மிஞ்சிய கொடுத்தாள் என்று பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறாரே. தாவீது ராஜா, நீங்கள் 1 நாளாகமம் 29 படிச்சு பாருங்க. நான் ஏராளமாய் இந்த ஆலயம் கட்டப்படுக்க சவதித்து வைத்தேன், அது மாத்திரம் போதுமா? இப்பொழுது எனக்கு என்னவெல்லாம் தெய்வம் கொடுத்திருக்கிறாரோ அதுல ஒன்று கூட எனக்கோ என்னுடைய பிள்ளைகளுக்கு வைத்து வைக்காம ஆலயம் கட்டுவதற்காகவே நான் அதை கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு, இஸ்ரவேல் ஜனங்களே, இன்றைக்கு தினம் கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கிறவனை யார் என்று சொன்ன பொழுது அதிபதி முதற்கொண்டு சாதாரண ஜனங்கள் வரையில எவ்வளவு திரளான பணத்தை கொண்டு வந்து கொடுத்தார்கள் தெரியுமா? தாவீது அதற்காக தேவனை ஸ்தோத்திரித்து ஜனங்களை புகழ்ந்து, ஆண்டவரே உம்முடைய கரத்தில் வாங்குறோம், உமக்கே கொடுக்கிறோம் என்று சொல்லி பார்ப்புகள் சாலமோன் கட்டின ஆலயத்திற்கு அவன் ஒரு கஷ்டப்படாது இருக்கிற அளவுக்கு பொன்னும் பொருளையும் தாவீது சேர்த்து வைத்தாரு. ஆகவே இது அந்த காலம் என்று அறிந்து தேவனுக்கும் அவருடைய மக்களுக்கும் ஒப்பு கொடுத்து அவர் வாழ்ந்தார். அப்படித்தான் அவருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அதோடு 1 தெசலோனிக்கேயர் 4:3 பார்க்கும்போது தாவீது தேவனுடைய சித்தத்தை அப்படித்தான் செய்திருப்பார். அது என்ன எழுதப்பட்டிருக்கிறது? நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அந்தப்படி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து ஆரோக்கியமான உபதேசத்திற்கு தாவீது அந்த நாட்களில் ரொம்ப வெறித்தனம் வைராக்கியம் உள்ளவராயிருந்தார். அது மாத்திரமல்ல, பரிசுத்த வாழ்க்கையில அவர் ரொம்ப ரொம்ப கவனமா இருந்தார் என்று பார்க்கிறோம். ஒரே ஒரு காரியத்தில் அவர் விழுந்து போனார். 1 ராஜாக்கள் 15:5 எழுதப்பட்டிருக்கிறது. ராஜா, அதாவது உரியாவின் சங்கதி 1. அது பெரிய சங்கதி தான். ஆனாலும் அவன் மனுஷன் தானே. அவன் உடைந்த உள்ளத்தோடு அறிக்கையிட்ட போது ஆண்டவர் மன்னிச்சு அவன் அப்புறம் நல்ல வாழ்வான் என்றதுக்காக இன்னொரு ஆண்டவர் அவனை மன்னித்து அவரை நடத்தினார். பைபிள் என்ன எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? அதற்கு அப்புறம் உரியாவின் சங்கதி 1 தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதில் தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு நலமானதை செய்து வந்தார். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவாங்க. அதற்கு பிற்பாடு தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவனாக இருந்தான் தெரியுமா? தன்னுடைய பரிசுத்த வாழ்க்கை அவன் காத்து கொண்ட வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது. 2 சாமுவேல் 20:3 அந்த 10 மறுமனையாட்டிகளை வச்சுட்டு போனான தாவீது அப்சலோம் அந்த 10 பெண்களை நாசப்படுத்தினான். பைபிள் எழுதி ரொம்ப கேவலமான சரித்திரம் நடந்தது. அது தாவீது செய்த பாவத்தை ஆண்டவர் அப்படி விசாரித்தார். மறுபடியும் இப்போ அப்சலோம் செத்து போயிட்டான், தாவீது வர்றார். அந்த 10 மறுமனையாட்டிகள் அப்புறம் அவர் பிரவேசிக்கவில்லை. அவர் தனியாக அவங்களுக்கு ஒரு காவல் கூடத்தை உண்டாக்கி அவங்களுக்கு சாப்பாடு செலவெல்லாம் காரியங்களை செய்கிறார். ஆனால் அவரிடத்தில் பிரவேசிக்கவில்லை என்று தேவாவியானவர் எழுதியிருக்கிறார். அப்புறம் இஸ்ரவேல் எல்லை எங்கிலும் தேடி கண்டுபிடிச்சு அழகான ஒரு பெண் அபிசாக்கை கொண்டு வந்து தாவீது ரொம்ப வயதான காலத்தில் அனல் உண்டாகாமல் வசனத்தில் மூடினால் அனல் உண்டாகாமல் இருக்கும் பொழுது அந்த பெண் அப்புறம் வளர்ந்தா. பைபிளில் ஆவியானவர் என்ன எழுதியிருக்கிறா தெரியுமா? அந்த தாவீது அந்த பிள்ளையை அறியவில்லை. இன்றைக்கு எத்தனை ஆண்கள் இந்த பேப்பரை பார்த்தீங்கன்னா மனுஷன் மிருகத்தை விட மோசமா இருக்கிறான். சின்ன பிள்ளைகள் என்று பார்க்காம, முதிர் வயதில் ஒன்று பார்க்காம, குடும்ப சிறையில் என்று பார்க்க, இந்த பாவம் மனுஷல அதாவது அவமானப்படுத்தி கேவலப்படுத்திட்டு சொல்லணும் கிறிஸ்தவ விசுவாசிகள் அல்லாதவங்களை. ஆனால் தாவீது வேசி மார்க்கத்துக்கு விலகி இருக்க வேண்டும், பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா இருக்குதே. அதனால தேவ சித்தத்துக்கு எதிராக நான் செயல்பட மாட்டேன். என்னையும் எனக்குள்ளவற்றி கர்த்தருக்கு அவருடைய மக்களுக்கு ஒப்பு கொடுப்பேன். அசுத்தமுள்ள ஒரு உலகத்தில் பரிசுத்தமாக இருப்பேன்னு தீர்மானிச்சார். அது மாத்திரமல்ல, 1 தெசலோனிக்கேயர் 5:18 இவர்கள் எல்லாவற்றிலையும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்யுங்கள், இப்படி செய்கிறது உங்களை பற்றி தேவனுடைய சித்தம். அப்போ
தேவ சித்தத்தை தாவீது எப்படி நிறைவேற்றினார் என்றால், எல்லா காரியத்துக்கும் அவர் ஸ்தோத்திரம் செய்தால் படித்திருந்தார். 103ஆம் சங்கீதம் யார் எழுதுனது? இன்றைக்கு எல்லா திருச்சபைகளும் நம்ம அந்த வசன ஜெபத்தில் முடிவில் சொல்கிறோமே, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து அவருடைய நோய்களை எல்லாம் குணமாக்கி உன்னுடைய பிராணனை அழிவுக்கு நீங்களாக்கி மீட்டு கழுகுகளை போல திரும்ப வாழவயதாக்கி அப்படின்னு சொல்றாரு. அவர் சோத்திரம் பண்ணின காரியங்களை நீங்கள் சங்கீத புஸ்தகம் படிச்சு பாருங்க. நாள் முழுதும் அவருடைய துதி என் நாவில் இருக்கும் என்று சொன்னாரு. ஆகவே எல்லா காரியத்துக்கும் சோத்திரம் செய்கிறது தேவனுடைய சித்தம். தாவீது எவ்வளவு சோத்திரம் பண்ணினார் என்று சங்கீத புஸ்தகம் வேணும்னா படிச்சு பாருங்க. அவர் சோத்திரம் செய்த மனிதனாக இருந்தார். அதோடு அவர் இந்த காலத்தில் அவர் என்ன செய்ய தேவ சித்தத்தை எப்படி நிறைவேற்றி இருப்பார்? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, கர்த்தருக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அணிவிப்பது அது தேவனுக்கு பிரியம். கர்த்தருக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அணிவிங்க, தீமை செய்து பாட அணிவிக்கப்படாது. தேவ பக்தியை நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று புதிய ஏற்பாட்டில் எழுதியிருக்கிறது. ஆனால் பழைய ஏற்பாட்டில் தாவீது எதிரிகளாலும் மார்க்கத்தினராலும் எவ்வளவு துன்பமும் துயரமும் பாடுகளும் பட்டார் என்று எழுதியிருக்குங்க. அவர் 4 பேரை போல வாழ்ந்திருந்தா அவர் வாழ்க்கையில் சுகவசதியாக வாழ்ந்திருப்பார். அப்படி அல்ல. நான் 4 பேரை போல வாழ முடியாது. நான் ஒரு விசுவாசியாக, ஒரு ஆவிக்குரிய விசுவாசியாக, எல்லாராலும் அறியப்பட்ட ஒரு விசுவாசியாக நான் வாழுவேன், பரிசுத்தமாக வாழ்வேன் என்று தீர்மானித்ததுனால அவர் நன்மை செய்து பல பாடுகள் பட்ட வரலாறு சங்கீத புஸ்தகம் சர்வசாரமாக சொல்லப்பட்டது. அதோடு 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் பார்த்தீங்களா? அங்கே தேவ சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். பாவத்திலிருந்து ஓய்ந்திருக்கிறதுக்கு தாங்க ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். தேவ சித்தம் மனித வாழ்க்கையில் எது என்று கேட்டால், நம்மையும் நமக்குள்ளதையும் சபைக்கும் ஊழியத்துக்கும் ஊழியக்காரர்களுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். நம்மை பற்றி தேவ சித்தம் என்னவென்றால் அசுத்தமுள்ள ஒரு உலகத்தில் பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டும். நம்மை பற்றி தேவ சித்தம் என்னவென்றால் நாம் எதிர்பாராத காரியங்கள் நடந்தாலும் எல்லாவற்றிலும் நாம் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். அது தேவ சித்தம். நாம் தீமை செய்து பாட அனுபவிக்கப்படாது, அதில் ஒரு மேன்மையும் கிடையாது. நன்மை செய்து பாட அனுபவிக்க வேண்டும், அது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, பாவத்தை விட்டு ஓய்ந்திருக்கிறது கூட தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நீங்கள் 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? நீங்கள் அந்த துன்மார்க்க உலையில விழாமல் இருக்கிறதுனால ஆச்சரியப்பட்டு உங்களுடைய இனஜன பந்துக்கள் உங்களை தூசிக்கிறாங்க. அந்த 3ஆம் வசனத்தில் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன துன்மார்க்க உலையில முதல்ல இருந்தாங்கன்னு எழுதியிருக்குது. ஒரு விசுவாசியாவது அந்த துன்மார்க்க உலையில விழுந்திருப்பாரா? இது பாவத்தை விட்டு ஓய்ந்திருக்கிற வேண்டிய காலம். விசுவாசிகள் பாவம் செய்கிறார்கள், செய்ய ஓடுகிறார்கள், பாவத்தை பேணி வைத்திருக்கிறார்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு புதிய ஏற்பாடு வசனமே கிடையாது. ஒருவேளை விசுவாசிகள் இப்படி செய்யலாம், கோவப்படலாம், அது இயல்பு. அறியாமல் சில சமயத்தில் போய் சொல்லலாம், அது வேற காரியம். ஆனால் மற்ற எந்த பாவத்தை செய்யவோ அந்த எந்த பாவத்தில் நிலைத்திருக்கிற வேதம் போதிக்கிறதே கிடையாது. இந்த உலகத்தில் நீங்கள் பாவத்தை விட்டு ஓய்ந்திருந்தால் மாத்திரமே பரலோகத்தில் போய் பரிசுத்தரோடு பரிசுத்தவான்களோடு நித்தியமாக இருக்க முடியும். பாவத்தை வைத்துக்கொண்டு பாவத்தின் மேல் ஆசை வைத்துக்கொண்டு பாவத்தில் நீங்கள் வாழ்ந்தால் வேணுமான இந்த உலகத்தில் இருக்கலாம். ஒருத்தர் ஜெபம் பண்ணாராம், நான் உலகத்தில் வாழும்போது அந்த ஐஸ்வர்யனை போல வாழணும், ஆனால் மரிக்கும் போது லாசருவை போல ஆபிரகாமுடைய மடியில தேற்றப்படும். அந்த லாசரு பூலோகத்தில் ஒரு நன்மை கூட அனுபவிக்கவில்லையே. அவன் மனம் திரும்பினவன், ஒரு நன்மை கூட அனுபவிக்கவில்லையே. அவனுக்கு தங்க வீடு இல்லை, சந்தோஷிக்க நண்பர் கிடையாது. அவனுக்கு அவன் ரொம்ப பரிதாபமான நிலைமையில் இருந்தான். ஆனால் மரித்த போது அவன் தேவனுடைய சமூகத்தில் போனானே. ஐஸ்வர்யனை போல இருக்க வேண்டும் என்று நாம் வாழலாமா? அதனால தாவீது தன் காலத்தை சரியாக பயன்படுத்துறதுக்கு அவன் தேவசித்தத்தை முக்கியப்படுத்தி வாழ்ந்து அதை முடித்தான். நீங்கள் தேவசித்தம் செய்கிறீங்களா இல்லையா என்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் தேவசித்தம் செய்கிறீர்களா இல்லையா என்பது ஊழியர்கள் அறிவார். நீங்கள் தேவசித்தம் செய்கிறீங்களா இல்லையா என்பது ஒருவேளை மூப்பருக்கு தெரியும். எல்லாரை விட மேலாக உங்களுக்காக உயிர் கொடுத்து உங்களை ரட்சித்து கொண்டாரே ஆண்டவர், நீங்கள் எல்லா காரியத்திலும் தேவசித்தம் செய்கிறீங்களா? தாவீது எப்பொழுதெல்லாம் ஜெபம் பண்ணாமல் சின்ன காரியமோ பெரிய காரியமோ செய்தார். பயங்கரமான அடி வாங்கியிருக்கிறார். நான் உமது கரத்தின் அடியிலால் சோர்ந்து போனேன்னு சொல்றார். ஆண்டவரோடு ஒப்பிட்டு பேசப்பட்ட எரேமியா என்ன சொல்றார்? நான் பணியாத மாடு போல அடிக்கப்பட்டேன்னே சொல்றார். அதனால தேவ சித்தத்தை விட்டு விலகினீங்கன்னா அருந்து செய்கிறவன் அநேக அடிகளால் அடிக்கப்படுவான், அடிகளுக்கு ஏதுவானவர்களை செய்கிறவன் சில அடி அடிக்கப்படுவான்னு சொல்லப்பட்டிருக்குதே. தேவ சித்தம் செய்த புண்ணியம் அல்லவா? காலத்தை ஆதாயப்படுத்துகிறது புண்ணியம் அல்லவா?
அல்லவா பெருமான் இயேசு நம்மை காலத்தை ஆதாயப்படுத்துவதற்காக தேவகுமார் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறாரு. தேவ சித்தம் செய்யறதுக்குள்ள எல்லா பலத்தையும் ஆரோக்கியத்தையும் உபதேசத்தையும் தந்திருக்கிறாரு. காலத்தை காலமாய் பயன்படுத்துறதுக்கு இது 2வது தேவை. 3வது, ஊழியம் செய்ய வேண்டியவருக்கு ஊழியத்தை முழுமையாய் செய்து முடித்தார் தாவீது ராஜா. யாருக்கு ஊழியம் செய்யணுமோ அவருக்கு ஊழியத்தை முழுமையாக செய்து முடித்தார். உலகத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஒன்று செய், நன்றே செய், அதை இன்றே செய். இது உலக மக்களுடைய வார்த்தை. ஆனால் அதை செய்ய மாட்டாங்க. ஒரு காரியம் சரி என்று பட்டால் ஒன்று செய், நன்றாய் செய், அதை இன்றே செய்ன்னு சொல்லுவாங்க. தாவீது தன் வாழ்க்கையில் ஆண்டவர் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லிட்டா அதற்கு அந்த காலத்தை போஸ்ட்போன் பண்ண மாட்டார். தேவசித்தம் செய்யணுமா, காலத்தை ஆதாயப்படுத்தணுமா, அது போஸ்ட்போன் பண்ண மாட்டார், அப்பொழுதே செய்வார். நீங்கள் 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்த்தால், இன்றைய தினம் கர்த்தருக்கு மனப்பூர்வமான காணிக்கை செலுத்தத்தக்கவர்கள் யார்? இன்றைக்கு, நாளைக்கு அல்ல. நாளைக்கு நான் இருப்பேனா, நீங்கள் இருப்பீங்களா, அது தெரியாது. இன்றைய தினம் அன்றைக்கு எவ்வளவு பொருளும் பணமும் வந்து சேர்ந்து தெரியுமா? அப்புறம் அவர் செய்த காரியத்தை பற்றி நான் வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், அந்த அதிகாரத்தை பார்க்கும்போது 48ஆம் வசனத்திலையும் 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் 48ஆம் வசனம் வாசிக்கும்போது, அங்கே தாவீதுக்கு தெரியாமல் அதோனியா ராஜாவாக முயற்சி பண்ணுறான். தாவீது வயசானவருக்கு தெரியல. கடைசியில் அது நாத்தான் மூலமாக பத்சேபாளுக்கு வந்து அவங்க 2 பேர் மூலமாக தாவீதுக்கு வந்தது. அப்போ தாவீது என்ன பண்ணார், ஆண்டவர் எனக்கு பின்னால் சிம்மாசனத்தில் என் மகனாகிய சாலமோன் தான் இருப்பான்னு சொல்லியிருந்தார். நான் வாய் திறந்து என் மனைவியிடத்தில் தீர்க்கதரிசி இடத்துல சொன்னேன். ஆனால் இப்போ வித்தியாசமான காரியம் நடக்குது, விட்டுலாமா? உடனே அவர் என்ன செய்தார், இன்றைக்கு அந்த காரியத்தை செய்து தீர்ப்பேன் அப்படி சொல்லி எழுந்து முழங்க நின்று உடனே சாலமோனை ராஜாவாக அபிஷேகம் எல்லாம் ஒழுங்கு பண்ணு. அன்றைய தினமே சாலமோனை தன்னுடைய ஸ்தானத்தில் ராஜாவாகி ஆண்டவருக்கு சோத்திரம் பண்ணார். நீங்கள் இன்றைக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யவில்லை என்றால் நாளைய தினத்தை குறித்து மேன்மை பாராட்டாதே, நாளை நடப்பது உனக்கு தெரியாதே, உங்கள் ஜீவனை எப்படிப்பட்டது, கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றப்படாமல் போகிறதே, 1 வருஷம் தங்கி இந்நடத்தில் போய் ஊழியம் செய்வோம் என்று சொல்லுகிறவர்களே என்று யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். அதனால ஒன்று செய்ய வேண்டும், நன்றாக செய்ய வேண்டும், இன்றே செய்ய வேண்டும். அவர் என்ன செய்தார் என்றால், இந்த 36ஆம் வசனத்தில் தாவீது தன் காலத்தில் தேவனுடைய சித்தப்படி ஊழியம் செய்தான் என்று எழுதியிருக்குது. இவர் என்ன ஊழியம், நம்மளை போல சுவிசேஷ ஊழியம் செய்தாரா, ஆரோனை போல அழைக்கப்பட்டு ஊழியம் செய்தாரா? ஆனால் இவர் செய்த ஊழியத்தை பற்றி நீங்கள் பைபிளை படித்தால், ராஜ அரமனையில் உட்கார்ந்து கொண்டு அந்த முழு சமுதாயத்தை, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சமுதாயத்தை, கடற்கரை மணலத்தினை போன்ற வானத்தின் நட்சத்திரத்தை போன்ற அந்த ஜனங்களை, இந்த ஜனத்தின் மத்தியில் தான் தேவகுமார் பிறந்து சிலுவையில் மரித்து பாவிகளை பழுத்து கொண்டு போகிறார். உலகத்தில் திருச்சபை உண்டாக போகிறது, அந்த சமுதாயத்தை ஆளுகிறார். அந்த சமயத்தில் எந்த ஊழியத்தை நான் ஒழுங்காக செய்ய வேண்டும் என்று அந்த ஊழியத்தை ஒழுங்காக செய்து, அப்புறம் நடைபெறுகிற பலவிதமான ஊழியங்களுக்கு இவர் என்ன நிலைமையில் உதவி செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் முழு மூச்சுடனே செய்தார். சில வேளைகளில் அரசியல் உத்தியோகம், கவர்மெண்ட் உத்தியோகம் செய்கிற விசுவாசிகள் அது என்ன ஊழியமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அதுவும் பெரிய ஊழியம்தான். நெபுகாத்து நேச்சாரை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் என்னுடைய ஊழியக்காரர் என்று சொல்கிறார். எவனவன் என்னை எவனும் அடிக்க முடியான்னு நினைக்கிறானோ அவனை ஒடுக்கிறதுக்காக பைபிள் சரித்திரத்தில் பழைய ஏற்பாடுல நெபுகாத்து நேச்சாரை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அவன் என்னுடைய ஊழியக்காரன் என்று சொல்றார். அவன் என்ன சுவிசேஷ ஊழியம் செய்தானா? இல்லைங்க, தேவ சித்தம் எதிரிகளை அடக்க ஆண்டவர் அவனை பயன்படுத்துகிறார். அவன் அந்த ஊழியத்தை ஒழுங்கா செய்தான். அப்போ அரசியல் சம்பந்தப்பட்ட, உலக சம்பந்தப்பட்ட உத்தியோகம் என்று சொல்கிறது அது ஊழியம் அல்ல என்று யாராவது வியாக்கியானப்படுத்திடாதீங்க. அதை ஒழுங்கா செய்யுங்க. நீங்க செய்யறத போல வேற எவனும் உலகத்தில் அதை செய்ய மாட்டான். ஒரு கிறிஸ்தவ விசுவாசி அரசியல் இருந்தால் அந்த அரசியல் நல்லா இருக்கும். ஒரு கிறிஸ்தவ விசுவாசி மத்திய அரசாங்கத்தில் இருந்தால் அந்த மத்திய அரசாங்கம் நல்லா இருக்கும். மாநில அரசாங்கத்தில் அந்த விசுவாசி மந்திரியா இருந்தால் அந்த ஆள் நல்லா வேலை செய்வார். அது ஒரு ஊழியம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதோட நிற்கக்கூடாது. ஊழியங்கள் பலவிதம்.
நீங்கள் பைபிளை படிச்சு பாருங்கள். புதிய ஏற்பாட்டில் அதாவது சுவிசேஷ ஊழியம், போதக ஊழியம், பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படுகிற ஊழியம், தர்ம ஊழியம், இப்படி ஊழியத்தில் பல நிலைமையில ஊழியம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஊழியங்கள் புதிய ஏற்பாட்டுக்கு மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டில் இந்த மாதிரி ஊழியங்கள் நடந்திருக்கிறது. அந்த எல்லா ஊழியத்துக்கும் யார் என்ன செய்கிறார்கள் என்பதை கவனிக்கவே மாட்டார் தாவீது. செஞ்சா செய்யட்டும், செய்யாம போனால் நஷ்டத்தை அறியட்டும். நான் என்னுடைய இந்த குடும்பத்திலும் இந்த அரசியலும் இருந்து கொண்டு அரசாட்சி என்ற அந்த ஊழியத்தை மாத்திரமல்ல, இந்த ஆண்டவருடைய ராஜ்யம் பரம்பரைக்காக என்னென்ன ஊழியங்கள் எப்படி எப்படி நடக்கிறதோ அதற்கெல்லாம் நான் பண உதவி, பொருள் உதவி செய்வேன் என்று சொல்லி அந்த ஊழியத்தை முழு மூச்சுடனே செய்து அதை முழுசுமாகவே நிறைவேற்றினார். வால்பாறையில் விசி ஐசக் இன்ஜினியர், சூப்பரண்டன்ட் இன்ஜினியர் இருந்தார். அவர் இருந்ததுனால அங்கே சபை உண்டாகிறதுக்கு அது ஆண்டவர் காரணமாக்கினார். சம்பளம் வாங்கின உடனே அவருடைய வீட்டில் நிறைய மணி ஆர்டர் ஃபார்ம் இருக்கும். அந்த மணி ஆர்டர் ஃபார்மெல்லாம் ஃபில்லப் பண்ணி கொண்டு அனுப்பிட்டு வந்த பிற்பாடு தான் வீட்டுக்கு சாமான் வாங்குவார். அதாவது 3 பெண் குழந்தைங்க, ஒரு பையன். நீங்கள் வீட்டுக்குள்ளே போனால் உங்களால் நம்பவே முடியாது, அந்த வீட்டில் அவசியமான பொருளே இருக்காது. புதுசாக வாங்கின ஒரு பொருளும் இருக்காது. அரசாங்கம் வைத்திருக்கிற பொருளை தான் அவர் பயன்படுத்துவார். வீட்டில் சாப்பாட்டை பார்த்தா ரேஷன் அரிசி வாங்கி அந்த ரேஷன் அரிசி சாப்பாடை தான் அங்கே சாப்பிடுவாங்க. அவர் ஒரு காலத்தில் வீட்டுக்கு பிள்ளைகளுக்கு வேண்டியதை அதை இதை வாங்கி அவர் வீட்டில் ஒன்றுமே செய்யலை. சாகிற வரைக்கும் தனக்கு ஒரு வீடு இருக்கக்கூடாதுன்ற தீர்மானித்தார். காரணம், நான் வீடு வாங்க போனால் என்ன நடக்கும், லஞ்சம் வாங்க கேட்பான், அந்த லஞ்சத்தை கொடுக்க வேண்டிய சோதனை இது வேண்டியதில்லை. அந்த தேவனுடைய மனுஷன் மூலமாக எங்கெங்கெல்லாம் அவர் சபைகளுக்கு போனாரோ அவர் மூலமாக நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. வால்பாறை சபை ஊழியம் ஆரம்பித்ததுக்கு தொடர்றதுக்கு அந்த தேவனுடைய மனுஷன் பரலோகத்தில் பெரிய பங்கு உண்டு. அப்போது ஊழியம் என்று சொல்லுகிறது, நீங்கள் உங்களை பாதிக்காமல், உங்கள் பணத்தை பாதிக்காமல், உங்களுடைய உத்தியோகத்தை பாதிக்காமல், உங்களுடைய குடும்பத்தை பாதிக்காமல் செய்ய முடியுமா? காலத்தை பயன்படுத்துறதுக்கு இதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டாமா? தேவ சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டாமா? கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொன்ன மெத்தனமான வாழ்க்கையா, சொகுசான வாழ்க்கையா? சுகபோகமாக வாழ்கிறோம், உயிரோட செத்தவள் என்று பைபிளில் சொல்லப்படுகிறது. ஆண்டவருக்காக வாழ்கிற வாழ்க்கையில் ஆண்டவரை காலத்தை பிரயோஜனப்படுத்துவேன். ஆண்டவருக்காக வாழ்கிற வாழ்க்கையில் ஆண்டவரே தேவ சித்தம் எதுவோ அது முழு மூச்சுடன் யார் செய்கிறாங்களோ செய்யல, நான் செய்வேன் என்று செய்ய வேண்டும். அதோடு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஊழியம் எதுவாக இருந்தாலும் சரி, நீ பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி அறிக்கைப்புவே நீ கவனமாயிரு என்று சொன்னார் ஆண்டவர். சரதை ஒரு சபைக்கு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உன் ஊழியத்தை அறிந்திருக்கிறேன் என்றே சொல்றார். இந்த தாவீது இந்த காலத்தை ஆதாயப்படுத்தி தேவ சித்தம் செய்து அவருடைய ஊழியத்தை முழுசுமாக நிறைவேற்றியதுனால அவரை பற்றி பழைய ஏற்பாடு படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுங்க. எங்களில் 10,000 பேருக்கு சரி, இஸ்ரவேலில் விளக்கானவர். யாரை பற்றிங்க அப்படி சொல்ல முடியும்? சில விசுவாசிகள் ஒருத்தருக்குமே தெரியாது, சில மூப்பர்களுக்கு யாரையுமே தெரியாது, சில ஊழியக்காரர்களுக்கு அப்படித்தான் என்னவோ உலகத்தில் நல்லா இருக்கிறாங்க. ஆனால் தாவீதை பற்றின சரித்திரத்தை பார்த்தீங்களா? தேவ ஆவியானவர் புதிய ஏற்பாட்டில் கொண்டு வந்திருக்கிறார். தாவீது தன் காலத்தில் தேவனுடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்து நித்திரையடைந்தான். ரோமர் 14:18 இது தாவீதுடைய வாழ்க்கையில் உண்மை என்று நான் நினைக்கிறேன். என்ன தெரியுமா? இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும். நீங்கள் தேவனை பிரியப்படுத்தினா மாத்திரம் போதும், மனுஷங்களாம் பிரியப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. நான் 48 வருஷம் விஷயத்தில் மனுஷரை மதிப்பேன், ஊழியக்காரர்களை மதிப்பேன், மூப்பரை மதிப்பேன். ஆனால் ஆண்டவர் இயேசுவை கனப்படுத்துறதை போல, அவரை பிரியப்படுத்துறதை போல வேற எதையுமே நான் பிரியப்படுத்த தயாராக இல்லை. அதே சமயத்தில் காலத்தை பயன்படுத்துறதுக்கு ஆண்டவர் காலங்கள் கொடுப்பார் என்றால் இந்த காலம் இனிமேல் வராது, அந்த காலத்தை பயன்படுத்த வேண்டும். ஆண்டவருடைய ஊழியத்தை முழு மூச்சுடனே செய்ய வேண்டும். தாவீது அதாவது தேவனுக்கு பிரியனும், மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்ட மனிதனாக இருந்த வாழ்க்கை முடிஞ்சிருச்சுங்க. வாழ்க்கை முடிஞ்சு தாவீதின் காலத்தில் தேவனுடைய சித்தப்படி நித்திரை அடைந்தான். நித்திரை என்றே சொல்லப்பட்டிருக்குது, அது மரணம் என்றே சொல்லப்படவில்லையே. சங்கீதம் 68:20 நீங்கள் வாசித்தால், அதாவது கர்த்தராலே மரணத்துக்கு நீங்களாகும் வழிகள் உண்டு. கர்த்தர் இல்லை என்றால் மரணத்துக்கு நீங்க மாட்டீங்க, மரணத்துக்குள்ளே போயிடுவீங்க. ஆனால் கர்த்தராலே மரணத்துக்கு நீங்களாகும் வழி உண்டு. வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 18 வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், மரித்தேன் சதாகாலங்களில் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். மரணத்திற்கும் பாதாளத்துக்கு உரிய திறவுகோல்களை நான் வச்சிருக்கிறேன். பிடிக்கிட்டார் பிசாசுலத்தில் அந்த மரணத்துக்கு பின்னால. உயிர்த்து வந்த பிற்பாடு கொடு அந்த அதிகாரத்தை. யார் மரித்தாலும் நான் என்னுடைய அனுமதி இல்லாமல் யாரும் மறிக்கக்கூடாது. ஆண்டவர் நம்முடைய மரண வேலையில் நம்மோட வருவார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பல்லாப்புக்கு பயப்படேன். லாசரு மரித்த போது
தேவ தூதராலே எத்தனை தேவதூதன் வந்திருப்பாங்க நீங்க நினைக்க? வீடு முழுவதும் ஒரே பிரகாசம். தேவ தூதரால ஆபிரகாமுடைய மடியில கொண்டு போய் விடப்பட்டான். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 12:28. அதாவது நீதியின் பாதையில ஜீவன் உண்டு, அந்த பாதையில மரணம் இல்லை. அப்படி சொன்னா நமக்கு மரணம் என்று சொல்வது உலக மனுஷன் சொல்றது போல இல்ல, பைபிள்ல நித்திரை என்று சொல்லப்படுது. அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 60ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான. யாரு? முதல் இரத்த சாட்சியான சேவான இரக்கம் இல்லாதபடி 2 முறை பரவரன் இழுத்துட்டு போனாங்க. எல்லாருடைய கண்களும் அவனை பட்சிக்கிறதே போல இருந்தாங்க. தேவதூதனுடைய முகம் போல இருந்தாலும் அது அவங்களுக்கு விஷயமே அல்ல. கல்லெறிஞ்சு கொள்றாங்க. தேவகுமாரன் எழுந்து நிற்கிறார், வானத்தை திறந்து வச்சு பிதாவுடைய வலது பாரசத்தில் இருக்கிறார் காண்கிறேன்டே சேவான் சொல்றார். கல்லறிந்து கொள்றாங்க. ஆண்டவரே, இந்த ஜனங்களுடைய இரத்தப்பழி இவர்கள் மேல சுமத்தாதிரும். அவன் நித்திரை அடைந்தான், தூங்க போனான்ற மாதிரி சொல்லியிருக்கு இல்லையா? 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பிதாவாகிய தேவன் இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் அவரோடு கூட கொண்டு வருவார். ஆதாம் முதல் கிறிஸ்துவின் 2ஆம் வருகை பரியந்தான் யாரெல்லாம் நித்திரை அடைந்தார்களோ பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரனாக இயேசுவோடு கொண்டு வருவார்னு சொல்லிக்கிற நமக்கு மரணம் அல்லங்க, அது ஒரு நித்திரை என்றே சொல்லப்பட்டிருக்கு. அந்த நித்திரையுடைய விசேஷம் என்ன தெரியுமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், ஒருத்தன் நித்திரை அடைந்தால் தூங்கினா சுகம் வருமா? சுகம். ஒரு மனுஷன் நித்திரை அடைந்து தூங்கினால் இளைப்பாறல் கிடைக்கும் என்று அந்த 2 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஒன்று சுகம் கிடைக்கிறது, 2வது இளைப்பாறல் கிடைக்கிறது. அப்போ மரிக்கிற தாவீது தன் காலத்தில் தேவ சித்தப்படி நித்திரை அடைந்தான் சொன்னா அவன் சுகம் அடைந்தான், இளைப்பாறல் அடைந்தான். சங்கீதம் 57:2 என்ன சொல்லப்பட்டு பார்த்தீங்களா? நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள்ள பிரவேசித்து தங்களுடைய படுக்கைகளில் இளைப்பாறுவார்கள். டிஎல் மூடி என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய குண்டு பிரசங்கியார், நல்ல பெரிய சரித்தில் இருப்பார், அகில உலக எழுப்பர் பிரசங்கியார். நான் மரித்தேன் என்று பேப்பரில் போட்டால் யாரும் நம்பாதீங்க, நான் பரலோகத்தில் இருப்பேன். எனக்கு வாழும் கிருபையை கொடுக்கிற ஆண்டவர் மரிக்கும் கிருபையை கொடுப்பார் என்று சொல்லி மரண வேளை வந்த பொழுது உலகம் சிறிதாகிறது, பரலோகம் பெரிதாகிறது. ஆண்டவரே நான் உங்களுடைய ராஜ்யத்தில் வரேன்னு போய் சேர்ந்துட்டார். பார்த்தீங்களா? மரணம் என்று சொல்லுகிறது யாரும் பயப்பட வேண்டாம். காலத்தை காலமாக பயன்படுத்தினால், தேவ சித்தப்படி செய்தால், அவருடைய ஊழியத்தை முழுமூச்சல் நிறைவேற்றினால் நம்முடைய மரணம் ரொம்ப நல்லாவே இருக்கும். எசேக்கியா ராஜா மரணம் அடைந்த பொழுது அவனை எல்லாரும் கனப்படுத்தினால் என்ற பைபிள்